வணக்கங்க. நான் அழகாபுரத்துலேருந்து ராஜா பேசுறேன். இப்போ தற்சமயம் என்ன நடக்குதுன்னா, சேலம் மாவட்டத்துக்கான அமைச்சூர் கபடி கழக தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல் வந்து 38 டிஸ்ட்ரிக்ட் நடத்த சொல்லி கோர்ட் உத்தரவு பிரகாரம் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் அது நடத்திட்டு இருக்காங்க. அது பிரகாரம் சேலம் மாவட்டத்திலயும் நடத்தணுங்கிற ஒரு விதி பிரகாரம் இன்னைக்கு வந்து விநாயகர் மிஷன்ல இந்த இடத்துல ஏற்பாடு பண்ணாங்க. இப்போ நம்ம மாவட்டத்துல மொத்தமாவே கபடி சார்ந்த அணிகள் பாத்தீங்கன்னா 200 அணிகளுக்கு மேல இருக்க வாய்ப்பு இல்லைங்க. ஆனா 379 அணிகள் பதிவு செய்ததா ஒரு ஏற்பாடுகள் வந்து ஏற்கனவே இருந்த மாவட்ட அமைச்சர் கபடி கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் வந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதை எதிர்த்து நாங்க வந்து எவ்வளவு கேள்விகள் எழுப்பணும். இவ்வளவு அணிகள் வந்து கிடையாது, 200 அணிகளுக்கு மேல வந்து நீங்க போர்ஜரியா பண்ணிருக்கீங்கன்னு. சரி, ஓகே, போட்டி நடக்கிற அன்னைக்கு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவை வந்து டிஎஸ்ஓக்கு ஒரு லெட்டர் கொடுத்தோம். விளையாட்டுத்துறை அதிகாரிக்கு மாநில அமைச்சர் கபடி கழகத்துக்கு லெட்டர் வச்சிருக்கோம். இப்ப அதை தொடர்ந்து இன்னைக்கு போட்டியில ஒரு கபடி சார்ந்த பிளேயர்கள் மட்டும் தான் விளையாடணுங்கிறது விதிங்க. ஆனா ஒரு ஃபுட்பால் சார்ந்த சங்கத்திலேயோ இல்ல வாலிபால் சார்ந்த சங்கத்திலேயோ கிரிக்கெட் சார்ந்த விளையாட்டு வீரர்களையோ அழைச்சிட்டு வந்து குறைந்தது 200 அணிகளுக்கு மேல போலியான வீரர்களை கொண்டு இந்த போட்டியில விளையாட வைக்கிறாங்க. இது எதுக்காகனா, ஒரு அணியில 10 பேர் கொண்ட விளையாட்டு வீரர்களை கொண்டு விளையாண்டா 2 ஓட்டிங் பவர் இருக்குங்க. இந்த தேர்தலை வந்து செக்ரட்டரி தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு 2 பேர் ஓட்டு போடலாம். அதுக்காக 200 அணிகள் இருக்கிற மாவட்டத்துல 380 அணியா பதிவு செய்து அதுல குறைந்தது 200 அணியை வந்து போலியா வந்து வீரர்களை வர வைத்து 10 வீரர்களுக்கு வந்து பனியன் சாக்ஸ் கொடுத்து ஆடுகளத்துல இறக்க வைத்து அந்த ஓட்டை வந்து பதிவு செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. இதை எதிர்த்து நான் போட்டிடுறேன் ராஜா, இந்த அசோசியேஷன்ல செயலாளர் பதவிக்கு. இப்ப கடந்த இருக்கிற அமைச்சர் கபடி கழகத்தை எதிர்த்து கேள்வி கேட்டோம். ஆனா அவங்களுடைய தரப்பு பதில் என்னன்னு பாத்தீங்களா, அப்படிதான் வந்து வீரர்களை இறக்குவோம், இது உங்களுக்கு ரூல்ஸ்ல நாங்க சொல்லியிருக்கிறோமா, நீங்களும் வந்து மற்ற விளையாட்டு வீரர்களோ ஊர்ல இருக்கவங்களோ பொது மனிதர்களோ கூட்டு வந்து ஆட வைக்கலாம், நாங்க உங்களை வேண்டாம்னு சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படிங்க நியாயமா இருக்கும்? இப்போ விளையாட்டு சார்ந்த சங்கம், அப்ப அந்த கபடி சார்ந்த ஒரு விளையாட்டு வீரர் வைத்தா தானே அது ஒரு தேர்தல் முறையா நடக்கும். ஆனா இவங்க வந்து நீங்க யாரை வைத்து வேணாலும் விளையாடுங்க, நாங்களும் எந்த துறையில் இருக்கிற விளையாட்டு வீரரையும் கொண்டாந்து விளையாட வைப்போன்றாங்க. இது ஒரு முறையான முறையில வந்து இந்த விளையாட்டோட தேர்தல் வந்து நடக்காதுங்க. இது கிடைக்கல. அதனால இதை எதிர்த்து நாங்க வந்து டிஎஸ்ஓ மேம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம். ரிட்டையர் தாசில்தார் வந்திருந்தாங்க. இதை அவங்க அனுமதிச்சு இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை ஏத்துக்கிட்டாங்க. முறையா அடுத்த ஒரு 10 நாளுக்குள்ள ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பிளேயர்கள் யாரு, ஒரிஜினல் அணிகள் யாரு என்னங்கிற ஒரு ஒரு விலாசத்தெல்லாம் எடுத்து முறையான முறையில பதிவு செய்து போட்டியை அடுத்து வந்து முறையா நடத்துறேன்னு உறுதி கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய போட்டி வந்து நிறுத்திட்டாங்க. இல்ல, இன்னைக்கு போட்டி மட்டும். போட்டியில நடக்கிற வீரர்களுக்கு 2 பேருக்கு ஓட்டு போடக்கூடிய ஐடி கொடுத்துருவாங்க. அது 21 நாளுக்கு அப்புறம் அந்த வந்து ஓட்டு போடக்கூடிய ஒரு புரோகிராமை ஏற்படுத்துவாங்க. நான் விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு வேண்டுகோள், தயவு செய்து கையெடுத்து வணங்கி கேட்டுக்கிறேன். சேலம் மாவட்டத்தை சார்ந்த விளையாட்டு வீரர்கள் மட்டும் தயவு செய்து ஒரிஜினலா கபடி ஆர்வம் உள்ள விளையாடக்கூடிய வீரர்கள் மட்டும் கலந்துக்குங்க. போர்ஜரியான முறையில மற்ற விளையாட்டு துறையில் இருக்கிற வீரர்கள் வந்து இதுல வந்து ஒருத்தர் கூப்பிடுறாங்க, இது வந்து ஓட்டுக்காக அழைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து விளையாட்டு வந்து நீங்க கலந்துக்காதீங்க. இது வந்து நாணயமான முறையில் ஒரு தேர்தல் நடந்து ஒரு நல்ல முறையில் ஒரு செயலாளர் தலைவர் தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் அடுத்த விளையாட்டு வந்து கபடியில நம்ம மாவட்டத்தில் வளர்க்க முடியும். பல விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு வாழ்க்கையோ வாய்ப்போ நம்ம வழங்க முடியும். அதனால தவறுதான வீரர்கள் வந்து அடுத்த போட்டி நடக்கிற தேதியிலும் கூட மன்றாடி கேட்கிறேன், கபடி சார்ந்து இல்லாத வீரர்கள் தயவு செய்து வருகை தர வேண்டாம். நன்றி, வணக்கம். இல்ல, அது வந்து இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில ஸ்டேட் செக்ரட்டரி மற்றும் டிஎஸ்ஓ ஓய்வு பெற்ற நீதிபதி எல்லாம் வர வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அந்த ஏற்பாடுகள் வந்து முழுமையா அவங்க பண்ணல. அதாவது பதிவு பண்றப்பையும் அந்த அதிகாரிகளை வந்து வச்சு பண்ணல. போட்டி நடத்தக்கூடிய ஒரு விஷயத்தையும் அதிகாரிகளை வச்சு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பேசல. திடீர்னு அவங்களை இன்னைக்கு வர வச்சுட்டு போட்டி ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அந்த விளையாட்டு சார்ந்து இல்லாத பிளேயர் விளையாடுறப்ப அவங்களுக்கே என்ன பண்றதுன்னு தெரியல, இதான் உண்மை. அதனால இப்ப அடுத்து நடக்கக்கூடிய ஒரு டேட்ல அதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அதுக்குரிய விதிமுறைகள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி முறையான முறையில ஃபாலோ பண்றதா இருந்தா கண்டிப்பா அந்த போட்டி வந்து நல்ல முறையா நடக்கும். அதே போல அந்த போட்டி வந்து நம்ம காந்தி ஸ்டேடியம் மைதானம், நம்ம கவர்மெண்ட் அரசாங்கத்துக்குரிய மைதானத்துல நடத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். இது பாருங்க, விநாயகர் மிஷன் பிசிக்கல் எஜுகேஷன்ல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒரு சரியான பஸ் போக்குவரத்து வசதி இல்ல, சாப்பிட ஒரு கடை இல்ல. இன்னைக்கு சாதாரணமா 4000 4500 வீரர்கள் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த போட்டி நடக்குதுன்னு அவங்க ஒரு ஏமாற்றத்தோட திரும்பி போறாங்க. இதுக்கு எல்லாம் காரணம் முறையான நிர்வாகத்தை அவங்க ஏற்பாடு செய்யல. நிர்வாகம் வந்து சரியான முறையில வந்து ஒரு ஒரு விதிமுறைகளோட ஃபாலோ பண்ணி தான் இன்னைக்கு நல்ல முறையா மேட்ச் நடந்திருக்கும். இன்னைக்கு அவங்க உள்ள நுழைஞ்சிருக்கிற 200 அணிகளை எங்களால கண்டுபிடிச்சு வெளியே அனுப்பக்கூடிய சூழ்நிலை ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அதனால போட்டி நின்றுச்சுங்க. அடுத்து நடக்கக்கூடிய போட்டி காந்தி மைதானத்துல நடத்தணும்னு நான் விளையாட்டுத்துறை அலுவலரை வேண்டி கேட்டுக்கிறேன். கபடி வீரர்களை அடையாளம் காண்றதுக்கு என்ன மாதிரியான
ஒவ்வொரு அணிகளும் வந்து வருடம் முழுக்க போட்டி நடத்துவாங்க. மாவட்டத்தில் இருக்கிற அணிகள் அவங்க கிட்ட வந்து நீங்க நடத்தின போட்டியில எத்தனை அணிகள் உங்க ஊர்ல கலந்துக்கிட்டாங்க, அந்த லிஸ்ட்டை கொடுங்கன்னு சொன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. சராசரி 50 டு 60 அணி தான் ஒரு போட்டியில கலந்துக்கிறாங்க. அப்ப அந்த அணியில வந்து அனைத்து கபடி நடத்தக்கூடிய அணிகளும் கூப்பிட்டு அந்த ஒரு தகவலை நம்ம எடுத்தோம்னாவே ஒரிஜினலா எந்தெந்த அணிகள் இருக்குன்னு நம்ம கண்டிப்பா நிர்வாகம் கண்டுபிடிக்கலாம். அந்த அடிப்படையில வந்து அந்த அணிகளுக்கு மட்டும் நம்ம பதிவு கொடுத்து ரசீது கொடுத்தோம்னா அவங்க தாராளமா வந்து விளையாடுவாங்க. அந்த ஓட் பண்றதுக்கும் ஒரு நாணயமா இருக்கும். இப்போ நீ யாரு வேணாலும் பிளேயரா இருக்கலாம், நீ எந்த வழியில வேணாலும் கூட்டிட்டு வான்னு சொன்னா அது வந்து தவறுதலா தாங்க இருக்கும். அது நான் ஒரு ஒரிஜினல் கபடி பிளேயர் வர வாய்ப்பு இல்லை. என் பேரு ராஜாங்க, அழகாபுரம். இப்போ இந்த அசோசியேஷன் வந்து 18 வருடமா தேர்தல் நடத்தாம இருந்தது. அதை எடுத்து கோர்ட்ல வந்து கேஸ் போட்டு தீர்ப்பாகி அதன் மூலம் தான் இந்த வந்து தேர்தல் நடத்த ஏற்பாடாயிருக்கு. அசோசியேஷன் சேலம் மாவட்ட அமைச்சர் கபடி கழகம். அதை எதிர்த்து இப்ப நான் வேட்பாளரா நான் வந்து நிக்கிறேன். நன்றி, வணக்கம்.